am the real vine, and my Father is the guardian. Hallelujah. ஆண்டவர் இங்க சொல்றாருங்க, நான் மெய்யான திராட்சை செடி, அவர் பொய்யானது அல்ல, மெய்யான உண்மை உள்ள ஒரு திராட்சை செடி. ஏன் மெய்யான திராட்சை செடி என்று அவர் சொல்லுகிறார் என்றால், அவர் ஜீவனுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு ஜீவன் இருக்கு, ஜீவனை கொடுக்கிற தேவனாய் நமக்குள்ள காணப்படுகிறார். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு செடியாய் நமக்குள்ள காணப்படுகிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும், அந்த செடிக்குள் நாம் என்னவா இருக்கிறோம் என்பதை கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறதாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்ப பிதானவர் தோட்டக்காரராய் இருக்கிறார். அந்த தோட்டக்காரர் வரும் பொழுது அந்த செடியில கனி இல்லாத போனால் அவர் என்ன செய்வார்? அந்த செடியில இருக்கிற கொடிகளை வெட்டி போடுவார். என்ன போடுவாருங்க? வெட்டி போடுவார். அப்ப 2ஆம் வசனம் வாசிப்போம். தமிழ்ல வாசிங்க. எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. அங்க இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன என்றால், மகனே மகளே, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு செடியா இருக்கிறேன், அதுல நீங்க ஒரு கொடியா இருக்கிறீங்க. அந்த கொடியில கனி இல்லாவிட்டால் என் தோட்டக்காரர், என் பிதா ஆனவர் வருவார். வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார்களா? அவைகளை வெட்டி போடுகிறார்களா? ஹல்லேலூயா. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம காணப்படணும். கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கணும். நாம் அவர்களில் கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு அவைகளாய் நாம் காணப்படணும். அப்போ நமக்குள்ள கனி இல்லாவிட்டால் தோட்டக்காரர் பிதானவர் நமக்குள்ள என்ன பண்றாருங்களா? நம்மளை வெட்டி போடுகிறவராய் காணப்படுகிறார். அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு கனி உள்ள தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்றால், சத்தியத்திலே நிலைத்திருக்கணும். எப்படி இருக்கணுங்க? சத்தியத்துல நிலைத்திருக்கணும். தேவ வார்த்தையில நிலைத்திருக்கணும். பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாய் காணப்படணும். அப்போ நம்ம எப்படி இருக்கணுங்க? தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள காணப்படணும். கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு மார்க்கத்திலும் நம்ம நடக்கணும். அவர் சொன்ன வார்த்தை என்ன? நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தாரே, அந்த வாக்கின்படி நம்ம என்ன செய்யணுங்க? நடக்கணும். இயேசுவே என் தேவன், அவரே உண்மையுள்ள இரட்சகர், அவர் செடியாயிருக்கிறார், நான் கொடியாயிருப்பேன், அவரோடு தான் நான் இணைந்திருப்பேன் என்று சொல்லி எந்த பாவத்திற்கும் நம்ம அடிமை ஆகாதபடி, விசுவாசத்தை நம்ம விட்டு விடாதபடி